ஈரானுக்கு மிக நெருக்கமான USS ஆப்ரஹாம் லிங்கன். மத்திய கிழக்கில் அமெரிக்க கடற்படையின் நகர்வு. போப் லியோவுக்காக குரல் கொடுக்க தொடங்கிய ஈரான், வியப்பில் சர்வதேசம். ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு, ரஷ்யா கடும் எச்சரிக்கை. பாரசீக வளைகுடாவின் துறைமுகங்களுக்கு எச்சரிக்கை, ஈரானின் அறிவிப்பால் பதற்றம். முற்றுகை உடைத்த ஈரானிய கப்பல்கள், மீண்டும் ஈரானை தாக்க தயாராகும் ட்ரம்ப். ஈரானிய துறைமுகங்களின் முற்றுகைக்கு ஆதரவளிக்கவில்லை, பிரித்தானிய அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவின் 40 போர் விமானங்கள் தகர்ப்பு, ஈரானின் இறுதி நடவடிக்கை தீவிரம். கப்பல்களுக்கு ரெட் அலர்ட், உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்க ராணுவத்தின் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையில் வீசப்பட்ட கன்னிவெடிகள், அவசரமாக செயற்பட்டதால் சிக்கல், திணறும் ராணுவம். ஈரானிய எண்ணெய் விற்பனையை முற்றாக முடக்கிய அமெரிக்கா, எச்சரிக்கும் ஆய்வாளர். எங்கள் துறைமுகத்தில் கை வைத்தால் எந்த துறைமுகமும் மிஞ்சாது, அமெரிக்காவிற்கு ஈரானின் அதிபயங்கர எச்சரிக்கை. இது அப்பட்டமான கடற்கொள்ளை, கொதித்தழும் ஈரான் ராணுவம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை இன்று மதியம் 2 மணி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. அந்த வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க கடற்படையின் நகர்வுகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் அமெரிக்காவின் அணுசக்தியால் இயங்கும் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஓமன் வளைகுடாவின் கிழக்கு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கப்பல் ஈரானிய கடற்கரையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதோடு போர் தொடங்கிய காலத்திலிருந்து வளைகுடா பகுதிக்கு மிக நெருக்கமாக இக்கப்பல் அவதானிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. மேலும் அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு அருகாமையில் ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடிய 2 அமெரிக்க ஏவுகணை தகர்ப்பு போர்க்கப்பல்களும் தென்பட்டுள்ளன. இவை ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் குழுமத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று நம்பப்படலாம். அவற்றின் பெயர்களை துல்லியமாக அடையாளம் காண முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வலுவான ராணுவ நகர்வுகள் அமெரிக்கா தனது முற்றுகையை தீவிரமாக நடைமுறைப்படுத்த தயாராகி வருவதையே உறுதிப்படுத்துவதாக சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வத்திகான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான வார்த்தை போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் போப் லியோ ஆதரவாக ஈரான் தற்போது குரல் கொடுத்துள்ளது. போப் லியோவை ட்ரம்ப் விமர்சித்ததை பெரிய அவமானம் என கண்டித்துள்ள ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன், அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் தூதரான இயேசுவின் பிரதிநிதியை அவமதிப்பது எந்தொரு சுதந்திரமான மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என தெரிவித்துள்ளார். பெசஸ்கியனின் அலுவலக தகவல் தொடர்புத்துறை துணை ஜனாதிபதி மக்தி தபதாபாயி போப் மீதான இந்த தாக்குதலை ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் ஒப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய தலைவரை படுகொலை செய்த போது மேற்குலகம் மௌனமாக இருந்ததாலேயே தற்போது கத்தோலிக்க தலைவரின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் துணிச்சல் அவர்களுக்கு வந்துள்ளதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னதாக போப் லியோவை வெளியுறவு கொள்கையில் மிகவும் மோசமானவர் என்று ட்ரம்ப் சாடியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள போப், ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டு எனக்கு எந்த பயமும் இல்லை. நற்செய்தியின் செய்தியை உறக்கச் சொல்வதே எனது பணி, அதை நான் தொடர்ந்து செய்வேன் என துணிச்சலுடன் குறைப்பட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்காவுடனான போர்ச்சூழலில் இருக்கும் ஈரான் கத்தோலிக்க தலைவருக்கு ஆதரவாக தார்மீக அடிப்படையில் களமிறங்கியிருப்பது சர்வதேச அரசியலில் ஒரு வியக்கத்தக்க திருப்பமாக கருதப்படுகின்றது. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள கடல்சார் முற்றுகை நடவடிக்கைக்கு ரஷ்யா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்த முற்றுகையானது சர்வதேச சந்தைகளில் பாரிய எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ள கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இதுகுறித்த மேலதிக விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை என தற்போதைக்கு குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டின் யுரேனியத்தை ரஷ்யா ஏற்றுக்கொள்வதற்கு முன்வந்த போதிலும் அந்த திட்டம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், எனினும் இப்பிரச்சினையை தீர்க்க உதவிகளை வழங்கத்தான் இன்னும் தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது. இதேவேளை போரின் பின்னணியில் அமெரிக்க படைகளின் நகர்வுகள் குறித்து உளவு தகவல்களையும் உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்ட நவீன ட்ரோன் போர் நுட்பங்களையும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான ஒரு சிக்கலான சூழலிலும் வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசனைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்த போர் பதற்றத்தை தணிக்க ஒரு மத்தியஸ்தராக செயற்பட ரஷ்யா முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா முற்றுகையிட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடலில் உள்ள எந்த ஒரு துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது என்று ஈரானின் புரட்சிகர காவல்படை பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக கடும் நடவடிக்கையை அறிவித்துள்ளது. அதன்படி ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல் போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்த கடல்சார் முற்றுகையை அமெரிக்கா நடைமுறைப்படுத்த அறிவித்துள்ளது. அமெரிக்கா இந்த அறிவிப்பை கடல்சார் கொள்ளையடிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை என்று ஈரான் கண்டித்துள்ளது. இதுகுறித்து IRGC செய்தி தொடர்பாளர், எங்களுடைய துறைமுகங்கள் அச்சுறுத்தப்பட்டால் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதியில் உள்ள எந்த ஒரு துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது. பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், இல்லையெனில் யாருக்கும் இருக்காது என்று எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் முற்றுகை நடவடிக்கையானது மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் போர்ச்சூழலை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஞ்சப்படுகின்றது. ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக அறிக்கையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்த ஒரு ராணுவ கப்பலும் தற்போதைய போர் நிறுத்தத்தை மீறுவதாக கருதப்பட்டு கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானிய கொடியுடன் கூடிய 3 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து அரபிக்கடலுக்குள் நுழைந்துள்ளதாக மரைன் டிராபிக் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய துறைமுகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் அனைத்து கடல்வழி போக்குவரத்தை தடுக்கப் போவதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிட்ட அறிக்கையின்படி ஏப்ரல் 13 திங்கட்கிழமை கிழக்கு நேரப்படி காலை 10 மணி முதல் இந்த முற்றுகை நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு சுங்க கட்டணம் செலுத்திய சர்வதேச கடல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் இடைமறைக்கும் என்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடும் டொனால்டு டிரம்பின் திட்டம் ஈரானிய போரை மேலும் தீவிரப்படுத்துவதோடு அமைதி ஒப்பந்தம் கிடைக்காததால் ஏற்பட்ட டிரம்பின் கோபத்தையும் பிரதிபலிக்கிறது என்று பாதுகாப்பு ஆய்வாளர் ஜஸ்டின் கிரம் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க ராணுவ முற்றுகையை நடைமுறைப்படுத்துவதில் பிரிட்டன் பங்கேற்காது என சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிடுவதை பிரித்தானியா ஆதரிக்கவில்லை என்று அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. முடிந்தவரை விரைவாக எரிசக்தி விலைகளை குறைப்பதற்கு அதுவே வழி என்பதால் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பதில் பிரித்தானியாவின் கவனம் உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பிரித்தானியாவின் எரிசக்தி கட்டணங்களில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு ஸ்டார்மர் நேரடியாக பதிலளிக்கவில்லை என BBC குறிப்பிட்டுள்ளது. பதற்றத்தை தணிப்பது ஜலசந்தியை திறப்பதற்கும் நாடுகளை ஒன்றிணைப்பதே தன்னால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரே விடயம் என்று தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வளைகுடா வழியாக போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்கு காரணம் ஈரான் தான் என்றும் ஈரானுக்கு எதிரான இந்த போரில் பிரித்தானியா இழுத்துச் செல்லப்படவில்லை என்றும் ஸ்டார்மர் மேலும் தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிடும் நடவடிக்கை மற்ற அமெரிக்க நட்பு நாடுகளாலும் விமர்சிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அரசு தனது ஆதிக்க மனப்பான்மையை கைவிட்டு ஈரான் தேசத்தின் உரிமைகளை மதித்தால் அந்த நாட்டுடன் ஒரு உடன்பாடிக்கை நிச்சயமாக காண முடியும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் அமெரிக்க அரசாங்கம் தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டு ஈரானிய தேசத்தின் உரிமைகளை மதிப்பதால் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான வழிகள் நிச்சயமாக காணப்படும். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளின் போது மேற்கொண்ட முயற்சிகளுக்காக நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபா உள்ளிட்ட ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவையும் பெசஸ்கியன் பாராட்டினார். இதேவேளை இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவதற்கு முன்பு வாஷிங்டனுடன் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் சில அங்குல தூரத்தில் இருந்ததாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானிய தூதுக்குழு அமெரிக்காவுடன் நன்னம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் அமெரிக்க தரப்பிலிருந்து அளவுக்கு மீறிய பிடிவாதமும் மாறிக்கொண்டே இருக்கும் இலக்குகள் மற்றும் முற்றுகை ஆகியவற்றை அவர்கள் எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த பாடமும் கற்கவில்லை, நல்லெண்ணம் நல்லெண்ணத்தையே உருவாக்கும், பகைமையே உருவாக்கும் என குறிப்பிட்டார். முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனான கலந்துரையாடலின் போது அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் எட்ட முடியாத ஒன்றல்ல என்று பெசஸ்கியன் குறிப்பிட்டதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகை மற்றும் தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவிற்கு சொந்தமான சுமார் 40 போர் விமானங்களை தாங்கள் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த கடல்வழி முற்றுகை இன்று உத்தியபூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் ஈரான் தனது இறுதி நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள ராணுவ தளங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் அதிநவீன போர் விமானங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதாக ஈரானிய ஆதரவு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஓமன் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் ஈரான் துறைமுகங்களை நோக்கி கப்பல் போக்குவரத்தை முடக்கும் தனது திட்டத்தை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை கப்பல் மாலுமிகளுக்கு விடுத்துள்ள அறிவிப்பை சர்வதேச செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் எந்த ஒரு நாட்டு கப்பலும் அமெரிக்க படைகளால் இடைமறிக்கப்படும், பலவந்தமாக திசை திருப்பப்படும் அல்லது முழுமையாக கைப்பற்றப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த முற்றுகையானது ஹோர்முஸ் நீரிணை கிழக்கே உள்ள ஓமான் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும். ஈரானுக்கு சம்பந்தமில்லாத பிற நாடுகளின் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களுக்கு மட்டும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நேரப்படி இன்று இரவு 7:30 மணி முதல் இந்த முற்றுகை உத்தியபூர்வமாக ஆரம்பமாகியுள்ள நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானின் எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்தே இந்த பதற்றம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை கடல் பகுதியில் வீசப்பட்ட கன்னிவெடிகளை கண்டறிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை ஈரான் மூடியது. அனுமதியின்றி ஹோர்முஸ் நீரிணை கடக்க முயன்ற சில வெளிநாடுகளின் கப்பல்கள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தின. மேலும் அவ்வழியாக கப்பல்கள் செல்வதை தடுக்க சிறிய படகுகள் மூலம் ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் கன்னிவெடிகளை பொருத்தினர். இவ்வாறான சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என அழுத்தம் அதிகரித்ததை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் பொருத்திய கன்னிவெடிகளை கண்டறிய அந்நாட்டு படைகளால் முடியவில்லை எனவும் அவை கடலின் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை கடல் பகுதியில் கன்னிவெடிகள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க முடியாததால் நீரிணையை முழுமையாக திறப்பதில் சிக்கல் நீடிக்கின்றது. கடலுக்கு மேலே மிதந்த கன்னிவெடிகளை ஈரான் ராணுவம் அகற்றியது. கடலுக்கு சில 100 அடி ஆழத்தில் எங்கெல்லாம் கன்னிவெடிகள் வீசப்பட்டன என்பது குறித்து தெளிவான விவரங்கள் இல்லாததால் சிரமம் ஏற்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி ராணுவ வரைபடத்தின் படி நடக்காமல் அவசரமாக செய்யப்பட்டதால் எந்தெந்த இடங்களில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான துல்லியமான தரவுகள் ஈரானிடம் இல்லாமல் போய்விட்டது. இதன் காரணமாகவே சிக்கல் நிலை நீடிப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவதற்கான டொனால்டு டிரம்பின் திட்டம் ஈரானிய போரை மேலும் தீவிரப்படுத்துவதாகும் என்றும் அமைதி ஒப்பந்தம் கிடைக்காததால் ஏற்பட்ட டிரம்பின் கோபத்தை இது பிரதிபலிக்கிறது என்றும் பாதுகாப்பு ஆய்வாளர் ஜஸ்டின் கிரம் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்மொழிவுகள் சீனா போன்ற தனது வாடிக்கையாளர்களுக்கு ஈரான் எண்ணெய் விற்பனை செய்வதை தடுக்கும் என்றும் இது ஈரான் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் தங்களுக்கு ஒருவர் மீது ஒருவர் சாதகமான நிலையில் இருப்பதாக உணர்வதாகவும் இரு தரப்பினரும் மற்றொருவரை வீழ்த்துவதன் மூலம் தாங்கள் உண்மையில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதை நிரூபிக்க முயற்சிக்கின்றனர். இது மேலும் பதற்றத்தையும் சீர்குலைவையும் ஏற்படுத்துகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ள நிலையில் விவாதிக்க எதுவும் இல்லை என்றால் இது மிக விரைவாக முடிவுக்கு வந்திருக்கும் என்று ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கடல் முற்றுகை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் ஈரானிய ராணுவம் இதற்கு பதிலடியாக ஒரு அதிரடியான மற்றும் மிக ஆபத்தான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக குற்றவாளி அமெரிக்கா விதித்துள்ள இந்த கட்டுப்பாடுகள் முற்றிலும் சட்டவிரோதமானவை. இது ஒரு அப்பட்டமான கடற்கொள்ளைக்கு சமமானது என ஈரானிய ராணுவத்தின் மத்திய கட்டளை மையமான கதாம் அல் அன்பியா தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கடுமையாக சாடியுள்ளது. பாரசீக வளைகுடா மற்றும் அரபிக்கடலில் உள்ள ஈரானிய துறைமுகங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதே வளைகுடா மற்றும் அரபிக்கடலில் உள்ள வேறு எந்த ஒரு நாட்டின் துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது என ஈரான் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவை விட அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்கும் அல்லது அமைதி காக்கும் வளைகுடா நாடுகளை நோக்கிய நேரடி எச்சரிக்கையாகும். ஈரானின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டால் மொத்த வளைகுடாவின் வர்த்தகத்தையும் ஏவுகணைகள் மூலம் அளிப்போம் என்பதே இந்த மிரட்டலின் அர்த்தமாகும். அமெரிக்காவின் முற்றுகை அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஈரான் தனது தற்பாதுகாப்பிற்காக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் எரிமலையாக மாற்றுவதற்கு தயாராகிவிட்டது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முடக்க முற்பட்டால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பாரசீக வளைகுடாவில் உள்ள எண்ணற்ற சர்வதேச துறைமுகங்கள் மீது ஈரானிய ஏவுகணைகள் சீறிப்பாயும் உச்சகட்ட அபாயம் உருவாகியுள்ளது.